ரொம்ப லோவாக இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு? நாளைக்கு என்ன பண்ணலாம்? எரிவாயு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப லோ ஆயிடுறாங்க. நாட்டுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுகளாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன வரப்போதா? எண்ணெயே வராமல் போகுது. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அதான் உக்ரைன் கிட்ட நட்பு வச்சுட்டா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உக்ரைன் கிட்ட ஒரு ஏவுதளத்தை ரெடி பண்ணால் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த அமெரிக்காவுடைய கூட்டம் அதுக்கப்புறம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. அவங்க வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எப்பவுமே வேலை பார்ப்பாங்க. இப்போ திரும்பியும் போர் நடந்துன்னே இருக்குது. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்றாங்களா, காரா பூந்தி சாப்பிட்றாங்களா, இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்கேம் இருக்குது. அது முழுமையாக கட்டினா உங்களுக்கு புரிதா தெரியும். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. தொடர்ந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இதெல்லாம் டீ கடை பெஞ்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. பட் இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஆர்வமாக வந்திருக்கீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டில் ஐ எம் யங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பாலிடிக்ஸில் பேசிக்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சில பேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் தனிப்பட்ட பாலிடிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்து ஒரு நபரை பிடிச்சி இழுத்து காலி பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதனால் சமூகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து பயங்கரமாக ஓடுது. ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம், நீங்கள் இளைஞர்களாக என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். போர் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து போர் இது, அதான் வந்து போருடைய பாதிப்பு அப்படின்னா நமக்கு வந்து என்ன, எப்படி பார்க்குறீங்க? போர்னு வந்தால் நம்ம கவனிக்கணுமா, கவனிக்கக்கூடாதா? யார் வேணால் ஆரம்பிங்க, அக்கப்போராக இருக்கக்கூடாதீங்க. பட் போரை பற்றி நம்ம வந்து போர் அரசியல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். போர் வந்துட்டு அவங்க சைடு வந்துட்டு எவங்க சைடுங்க முதல்ல? இந்த என்னன்னே எனக்கு புரியலையே. போர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. திடீர்னு நியூஸில் பார்த்தா போருங்கிறாங்க. போர் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது. பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஸோ வீட்டு கிச்சன் வரைக்குமே வந்துட்டு பாதிக்கப்படுது. இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இது பாதிக்கப்படுமான்னு தெரியல. அவங்க வந்து அன்றாட தேவைகளை அவங்க அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப லோவாக இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு? நாளைக்கு என்ன பண்ணலாம்? எரிவாயு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப லோ ஆயிடுறாங்க. ஸோ இது வந்து இப்போ நரேந்திர மோடி கூட திருச்சி மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்தியா ஃபஸ்ட்டு ஐடியாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரும் இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பியும் போயிட்டு பார்த்தோம்னா பெட்ரோல் பங்க்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எதுக்குன்னே தெரியாமல். இல்லை, நல்ல சிலிண்டரை வீட்டுக்குள்ளேயே மாத்திரா அப்படின்னா அந்த பெட்ரூம்லேருந்து ஏஞ்சி வந்து அதை பக்கத்தில் இருக்கிற சிலிண்டரை மாற்றி போடுறதுக்கு வராதவங்க சிலிண்டர் எடுத்துன்னு போய் ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதுக்கு பெரிய பெரிய கேன்லாம் போயிட்டு பெட்ரோல் வாங்கணும்? பெரிய பெரிய கேனா? தண்ணி கேனுங்க, தண்ணி ட்ரம்லலாம் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வீட்டுக்குள்ளே வச்சா மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இதுக்கு காரணம் யார்? போர் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது வந்து என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன்? மெயின் ஸ்டார்டிங்கே வந்து இஸ்ரேலும் ஈரானும். சரிங்களா? இப்போது அமெரிக்கா ஏன் இஸ்ரேலை அடித்தான், சாரி ஈரானை ஏன் அடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபைல்ஸால் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான், ஈரானை போட்டு அடித்தான். ஈரானுக்கு சப்போர்ட்டாக யாரும் வரல. சரிங்களா? அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறான், அமெரிக்காவை கூப்பிட்றான், நீ வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எஃப்டீன் ஃபைல்ஸில் வச்சு துன்புறுத்தி இருக்க, அப்போ நான் உன்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லி யார், ஈரான் வந்து அவன் மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறான். யார் மேலே? அமெரிக்கா மேலே. அதனால் இவன் சப்போர்ட் வரான். யார்? அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் வரான். இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல தாக்கிட்டானுங்க. இப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது நம்ம நாட்டுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுகளாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன வரப்போதா? எண்ணெயே வராமல் போகுது. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உலக சண்டை நடக்குது, ஆனால் நம்மளுக்கு ஏன் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த இடத்துல இருந்திருக்கு. நம்ம இப்போ சொல்கிறேனே, நான் ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்தியாவில் தான் இருக்கீங்களா? இந்தியாவில் தான். இல்லை, ஈரான் இஸ்ரேல் பார்டர்ல இருந்து டெய்லி இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? இல்லை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் உங்கள் கைவசம் எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கீங்களா?
என்ன இது எங்கேருந்தோ எடுத்து என்னது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சுங்கிற மாதிரி இவர் வந்து கணுக்காலுக்கும் கபாலத்துக்கும் முடிச்சு போட்டு ஒரு மேட்டர் எடுத்துட்டு வராரு. இல்லை உண்மையாகவே அப்படிதான். உண்மை அதுதான். உண்மை அதுதான். ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை உலகத்தில் யாருமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு யூத் நோஸ் த ஃபேக்ட், அதை இந்த உலகம் சொல்லாமல் இருந்ததுன்னா அது எப்படிங்க அது? அப்புறம் ஏன் சார் அமெரிக்கா வந்து ஈரானை போட்டு அடிக்கிறான்? அவன் ஏன் அடிக்கணும்? இப்போ அது வந்து சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினைச்சா அவன் ஏன் அடிக்கணும்? இது ஒரு கேள்விதான். உலகத்தில் போர் நடந்துதான் இருக்கு. ஆக்சுவலி ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்கும்போது மக்கள் பெருசாக அதை கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் அடுப்பு எரியுது நிப்பாட்டும் போது தான் உலகத்தில் எரியிற நெருப்பு வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபேக்ட், ஒரு பாயிண்ட் போட்டார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடக்குது. யாராவது இங்கே சொல்ல முடியுமா ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குதுன்னு? ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தெரியாதுங்க சத்தியமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏன் சண்டை நடக்குது? எப்சின் ஃபைல் மாதிரி ஏதாவது ஃபைல் போச்சா இல்லையா? ஏதாவது காரணம் தெரியுமா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏன் சண்டை நடக்குது தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியாது. உங்களுக்குங்கண்ணா தெரியாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்தது. இப்போ கூட நேற்று கூட வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்குது. நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் ஈரான் அண்ட் இஸ்ரேல் போரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் இங்கே இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து ஒன்று போட்டிருக்காங்க டக்குன்னு, நான் ஒன்று போடுறேன் அப்படின்னு. அமெரிக்காவோட நேட்டோ அமைப்பில் வந்துட்டு உக்ரைன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சேரக்கூடாது. ஆமாம், சேரணுமா சேரக்கூடாதா? யார் சொல்கிறா, யார் சொல்லக்கூடாதுன்ற? இல்லை, நேட்டோவில் வந்துட்டு உக்ரைன் சேரப்போகுது, அது சேரக்கூடாதுன்ற ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேலே ரஷ்யா மிரட்டுது. ஆமாம், உக்ரைனை. ஆமாம். ஓகே, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் நிறைய நாடுகள் இருந்து, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் நிறைய நாடுகள் இருந்தது. அதை பிரிஞ்சு சிம்பிளாக சொன்னால் அடிச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். சண்டைமா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்கம்மா அப்படிதான். அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து அவங்க தனியாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படி போயிடுறாங்க. உக்ரைனா? ஆமாம், உக்ரைன் போயிடுறாங்க. அமெரிக்கா வந்து ரஷ்யாவை நேரடியாக தாக்க முடியாது. அதோட உக்ரைன்கிட்ட நட்பு வச்சுட்டா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உக்ரைன்கிட்ட ஒரு ஏவுதளத்தை ரெடி பண்ணால் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த அமெரிக்காவுடைய கூட்டமைப்பில் போய் உக்ரைனை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு வீடியோவில் உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு, எனக்கு இதெல்லாம் தான் குழப்பம், இது என்ன நடக்குதுன்னு நிஜமாக எனக்கே தெரியாமல் நானும் ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணால், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வராரு, உக்ரைன் அதிபரை பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க. பேசிட்டு யூ ஸ்டூபிட் அப்படின்ட்டாரு. யார? உக்ரைன் அதிபரை. அவரும் ஏஞ்சி போயிட்டார் அன்னைக்கு கோச்சிக்கின்னு. அதாவது பீஸ் டாக்ஸ் நடக்க போகுது, இந்த போர் நிற்க போகுது அப்படின்னு ஒரு டாக்கில் வந்து பக்கத்தில் இருக்கிற அதிபரை நீ ஒரு ஸ்டூபிட் அப்படின்ட்டார். நான் இவ்வளோ சொல்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, யூ ஆர் ஸோ ஸ்டூபிட் அப்படின்ட்டார். அவரும் கோச்சிங்கின நம்ம ஏரியாலாம் வந்து சும்மா நான் முறைகிற அப்படின்னு அடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டார். ஆனால் போர் அதுக்கப்புறம் நிற்கல. அதுக்கப்புறமா போர் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. இப்போவும் போர் நிற்கலை. அங்கே ஒரு போர் நடந்துட்டு இருந்தாலும் நேற்று வந்து செய்தியில் ஒரு ஏவுகணை வந்து ஒரு பகுதியை டார்கெட் பண்ணி உக்ரைன்லேருந்து ஒரு ஏவுகணை போய் ரஷ்யாவில் விழுந்துருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் பார்த்தா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்படின்னா வா கமான் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது பண்ணிடல. அமெரிக்கா வந்து அப்படி தான் முயற்சி செய்வாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஏவுகணத்தை ரெடி பண்ணால் அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் உக்ரைன் நினைக்கிறது அமெரிக்காவுடைய சித்தாந்தம். ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறா, நீ அமெரிக்கா கூட போகாத, நீ என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தனியாரு அப்படின்றது ரஷ்யாவுடைய ஒரு கோட்பாடு. இந்த பிரச்சனையால் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதிகமான பிரச்சனைகள் நடக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மட்டும் கிடையாது, உக்ரைனை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், இப்போ நான் உக்ரைனுங்க, நீங்கள் அமெரிக்கா, நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு சப்போர்ட்டுங்கிறீங்க. நீ தனியாக இருந்தால் உனக்கு சப்போர்ட்டு, நான் தனியாக இருந்துட்டு போகிறேன். அப்புறம் எதுங்க நமக்குள்ளே சண்டை? நான் சொன்னதை கேட்டேனா இல்லை கேட்கலையா? நான் சும்மா இருந்தால் ஏன் என்னை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு உக்ரைனுக்கு ஒன்று தோணாதா? இந்த லாஜிக்கை வந்து யார் படிப்பா, யார் சொல்லுவா? ஒன்றுமே புரியலையே. ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது? நீங்கள் தயவுசெய்து அமெரிக்கா அண்ட் ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு போயிட்டு தலைவர் அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கான்னு கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல? இல்லை அதுக்காக சொல்ல, நீங்கள் எப்பவுமே இப்படி இந்த மேற்கு பக்கம் தான் பார்ப்பீங்க, வடக்கு பக்கம் பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக அது பின்னாடி வருவோம். பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு. பண்ணுறோம். சொல்லுங்க தலைவரை, மைக் எடுத்துருக்கீங்க. இப்போ போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த சண்டையோட பின்னணி என்ன அப்படின்ற தெளிவை விட எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ஒரே பாயிண்ட்டு, இந்த யூஎன்ஓலாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யூஎன்ஓ மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அமைதி நிலவக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் பாயிண்ட்டு பிடிச்சாருங்க. எனக்கு ரொம்ப முக்கியமாக எப்போவுமே ஒரு விஷயம் யோசிக்கும். நம்ம வந்துலாம் இந்த பரீட்சையில் படிக்கும்போது முதல் உலகப் போர், 2வது உலகப் போர்லாம் வரும்போது, முதல் உலகப் போருடைய முடிவில் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க தான் வந்து உண்மையாக போர் நடக்காது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது ஃபெயில் ஆகி போச்சு. ஃபெயில் ஆகி என்னாச்சு, திருப்பி 2வது உலகப் போர் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்துச்சு. அவங்க வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எப்போவுமே வேலை பார்ப்பாங்க. இப்போது திரும்பியும் போர் நடந்துன்னே இருக்குது.
அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்றாங்களா காரா பூந்தி சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற என்ன இந்த போருக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கு யூஎன் ஏதாவது படிச்சிங்களா ஏதாவது தெரிஞ்சுதா அவங்களுக்கு? இப்போ வந்து நிறைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் நல்ல ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, வார் நடக்கும்போது அதை தடுத்தாங்க. ஆனால் இப்போ தடுக்காமல் முன்னெச்சரிக்கையாக எதுவும் பண்ணாமல் நடந்து முடிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி போய் ஆறுதல் சொல்லலாம், இதை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி தோணுது. அவங்க என்ன ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறத பார்த்தா. போரை தடுக்கிற வேலையை பார்க்குறத விட போரை அடிங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அடிச்சிட்டாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறாங்களா? இருங்க 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 வெயிட் அடிச்சிட்டிங்களா? ஓகே இப்போ தடவி கொடுக்கலாம். ஓகே சரி இருங்க இப்போ போடாதீங்க, இப்போ தானே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்க, நாளைக்கு போடுங்க நாங்கள் கிளம்பிடுறோம். என்னங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா மிச்சர் அவங்க சாப்பிட்றாங்களா மிச்சர் ஊட்டி விட்றாங்களான்னு ஒன்றும் புரியல. இந்த ஐசிசி பார்த்தீங்கன்னா ஐசிசினா எதை சொல்ல வரீங்க? இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில். கிரிக்கெட் போர்லேருந்து ஐபிஎலுக்கு கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைச்சிட்டாரு. என்னங்க நீங்கள் பக்கத்தை மாற்றிட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு போயிட்டீங்களா? இன்டர்நேஷனல் வார் பேஜுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்படி தான் இருக்கும் கிளிங்க இருக்கு. ஆமாம். இப்போ பாரிஸில் மழை பெஞ்சா இங்கே பாரிஸில் கொடை பிடிப்பாங்க. என்னடானா தெரியாது, பாரிஸில் மழை பெய்யுது பாரிஸில் ஏன்டா கொடை பிடிக்கும்? நேற்று மணிமாறன்னு ஒரு கலைஞர் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தாரு, அங்கே போர் நடந்தால் போரூரில் என்ன சம்பந்தம் அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, முதல்ல போர் நடக்கும்போது நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்தோம், நமக்கு என்ன கிடக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியுது, ஓஹோ அவன் சண்டை போடுறதுக்கு நம்ம வீட்டில் அடுப்பு இல்லை, நம்ம வண்டியில் பெட்ரோல் காரணம் என்னன்னா அங்கே போர் நடக்குது. ஸோ எல்லாத்துல ஒரு லூப் செஷன் தான் இருக்கும். இதில் ஐசிசியோட இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2009 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிரிக்கெட் ஆடும்போது எல்லா மேட்ச் அடிச்சிடும் கடைசி ஆஸ்திரேலியா போய் விட்டு வந்துடும். அப்போ வந்து இந்தியன் ஐசிசி கவுன்சில் யார்கிட்ட இருக்குன்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அவங்க தான் பெரிய வல்லாதிக்கு நாடு கிரிக்கெட்டில் 25 வருஷம் ஒரு 4 நூற்றாண்டுகள் அவங்களே வச்சுருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஐசிசியோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இந்தியா கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இந்தியா எப்படி இருக்கு என்னன்னா யார் சார் யாரு என்னங்க இவர் வந்து ஒரு ஹரி படம் மாதிரி டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துன்னு அப்படியே போய் ஆஸ்திரேலியாவுக்குள்ள போய் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கீங்க. படிச்சது தானே? எங்க படிக்கிறீங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க? எங்கேயாவது புக் வாங்கி படிச்சுட்டே இருக்க. எங்கேயாவது புக் வாங்கி படிப்பாங்களாப்ல. என்ன தேவையில்லாத பொருளை கைலாங்கல்ல போடுவோம்ல, நம்ம கைலாங்கல்ல போய் காசு கொடுத்து புக் வாங்கி படிக்க வேண்டியது. இப்படி ஒரு டீடைல் இருக்குங்கிறீங்க? இல்ல இருக்கு, நெட்ல சர்ச் பண்ணா அப்படி ஒன்று கிடைக்குமா? கண்டிப்பா இருக்கு. இப்படி ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்கேம் இருக்குன்றீங்க? இருக்கு. அதான் நீ முழுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும். சொல்லுங்க முழுமையா, எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்க. கிரிக்கெட்ல இப்படி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு வந்து ஐசிசி எப்படி பண்ணோன்னா, எந்த பிளான் போட்டாலும் எந்த சினாரியோ வந்தாலும் ஐசிசி இந்தியா கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. இது வந்து வெளியில தெரியும், பெருசாக நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இதை நினைச்சு நம்ம வந்து பெருமைப்படுறதா? இல்லை பெருமை இல்லை, ஓரளவுக்கு பெருமை பண்ணணும். ஆனால் இது ஒரு அழிவு தான், அது கிரிக்கெட்டுக்கே அது அழிவு தான். ஏன்னா நீங்க ஒரு எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் காலி அப்படிங்கிறீங்க, யாரோ முதலாளி கையில தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீ ஒரு 5 கப் 6 கப் அடிச்சின்னு வச்சு உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். இப்போ மற்ற கிரிக்கெட் டீமுக்கெலாம் தான் அதிகமாக ஏக்கறோம், நம்மளுக்கு சலிப்பாயிடும். என்னடா நம்மளே கப் அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எப்படி ஐபிஎல்ல சென்னை 5 அடிச்சு அதுதான் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு லூப் இருக்குல்ல. இப்போ சிஎஸ்கேக்கு சலிச்சிடும் 5 அடிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒன்று. அதே மாதிரி தான் ஐசிசி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் இந்த ஐநாவுடைய கூட்டமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா நாட்டிலையும் எது ரொம்ப வல்லாதிக்கமான நாடோ அந்த நாட்டுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் அந்த நாடு கேட்காது, ஏன்னா அந்த ஐநாவே அந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது புரியுது. ஐநாக்கு இருக்கிறார் ஒரு நைனா, அந்த நைனா சொல்கிறத தான் ஐநா கேட்கும். இது புரியாதவன் வெறும் மைனா அப்படிங்கிறீங்க. அப்போ இப்போ அமெரிக்கா சொல்கிறது தான் ஐநா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறீங்க? ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு வெளியில் தெரியாது. இவங்க பண்ணலாமே, இவங்க சமாதானம் பேசலாமே, நிறுத்தலாமேன்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டான். இங்கே வேற ஐநா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு, ஐநா அமெரிக்காவில் வந்து பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால் வந்து இந்த மாதிரியான நாடுகள் சொல்கிறத கேட்பாங்க. அதனால் இந்த போர் இன்னும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக வீரியம் அடையும். ஈரானை விடமாட்டாங்க, அமெரிக்கா கண்டிப்பாக விடமாட்டாங்க. அந்த நாட்டுடைய மக்கள் கிளர்ச்சியை எழுப்பி அந்த நாட்டுடைய மன்னனை எதிர்த்து போர் செய்கிற அளவுக்கு யுக்தியை அமெரிக்கா கையாளுவாங்க. இது கண்டிப்பாக முடியும். எனக்கு சமீபத்தில் ஒரு இது வந்ததுங்க, ஒருவேளை நீங்கள் அதை நோட் பண்ணிங்களான்னு தெரில. ஏன்னா என்ன தெரியுங்களா, ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காராம், ஈரானில் யாராவது மிலிட்டன்ட் குரூப்ஸ் வரீங்கன்னா வாங்க, நான் வேணா ஆயுதம் தரேன் அப்படின்னு இருக்காரு. உள்ளூர் ரவுடி யாராவது கிளம்புறீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து பொருள் தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அந்த நாட்டுடைய அதிபர் யாராவது நீங்க எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து 92 கோடி ரூபா உங்களுக்கு சன்மானம் கொடுப்பேன். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 92 கோடி. என்னங்க இது, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஈரானுடைய அதிபர் இறந்துட்டாரு கம்பெனி, அவருடைய பையன் இருக்கிற இடத்த யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 92 கோடி நான் இன்னைக்கு கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கேன். என்னன்னா அந்த நாட்டை சீரழிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்கிற பெட்ரோல் சுரங்கங்களை நம்ம கைப்பற்றிட்டோம்னா நம்ம வந்து ஒரு தரகர் வேலை செய்யலாம். இப்போ இந்தியாக்கெல்லாம் அவங்க தான் கொடுக்கணும், நம்ம அவங்க கிட்ட வாங்கலாமா ரஷ்யா கிட்ட வாங்கலாமான்றல. அவன் அடிச்சு மொத்தம் சுரண்டி கையில் வச்சுக்கணும், அவன் விற்று பணம் பார்த்துட்டு இருப்பான். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெட்ரோல் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அந்த ஒரு ஜலசந்தி இருக்கு இல்லையா,
ஆமா கப்பல் வர்றதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கும் ஒரு கேட் போட்டு உட்காந்துப்பாங்க போல ஆமா, அது இருக்கு. அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அங்க ஒரு டோல் பிளாசா வந்துரும் போல இருக்குது. ஆமா, ஆனா ஈரானியர்கள் அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாது. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தா என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சது, அவ்வளோ சீக்கிரம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில் என்ன. ஆமா, ஈரானியர்கள் வந்து ரொம்ப போர் குணம் கொண்டவர்கள். வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பணிய மாட்டாங்க. ஈராக் அடி பணிஞ்ச மாதிரி ஈரான் பணியாது. ஈரான் கிட்ட வந்து மிகப்பெரிய ராணுவ தளவாடங்கள், நிறைய அணுசக்தி எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. அவங்க நிறைய யுக்தியை கையாளுவாங்க. போர்ல எப்பயுமே வந்து அவனை அடிச்சு அவனை ஏதாவது பண்ணணுன்றத விடல, யுக்தியை கையாளணும் எப்பயுமே வந்து. அதனால தான் என்ன பண்ணணும், நிறைய அந்த பெயிண்டிங் செக்ஷன்லாம் பண்ணி, அந்த நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பலூன்லாம் நிறைய ஏவுகணைகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து மிஸ்லன்ஸ் அவங்களுடைய அமெரிக்காவுடைய நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு யுக்தி தான். கொஞ்ச நாள் காலகட்டத்தில் பார்த்தா ஒரு 100 மில்லியன் காலி ஆகிட்டு அமெரிக்கா கிட்ட. இதுக்கப்புறம் இவன் அதை போரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்கள் கணக்குப்படி போர் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமா இல்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமா? இல்லை, இந்த போர் வந்து இஸ்ரேல் தான் தொடங்கும். இஸ்ரேல் தான் எல்லா வேலையுமே பண்ணும். உலகத்தினுடைய கட்டுப்பாடு, அதாவது இந்தியா, அதாவது உலக வரைபடத்திலேயே எங்கடா இருந்துச்சு இஸ்ரேல்னு தேடி தேடி பார்ப்பான். இவ்வளோ குட்டி நாடு. ஆனால் இன்னைக்கு அவன் பண்ணுற வேலையால் யாரா அந்த பையன்ற அளவுக்கு தேடி படிக்கிறோம். நம்ம இல்லை இஸ்ரேல் யார், மொசாட் யார், இவன் எவ்வளோ பெரிய உளவு அமைப்பு நம்ம தேடி படிக்கிறோம்ல. அதை உருவாக்குறது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய சித்தாந்தம், பெரிய கொள்கை அமைப்பு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதை கூட அவனால் நினச்சா எடுக்க முடியும். அந்த அளவுக்கு மொசாட் அவங்ககிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். என்னங்க இவ்வளோ பெரிய கிளி ஏற்படுத்துறீங்க? இல்லை, இப்போ மெயினாக வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் நமக்கு பாதிப்பு இல்லை, நம்ம பேசலை. இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் ஒரு நாட்டை சார்ந்து இன்னொரு நாடு இருக்கும். இப்போ அவன் எண்ணெய் வளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டதுனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இப்போ பாதிப்பு இல்லைன்னா மேபி நம்ம இவ்வளோ டாப்பிக்காக சீரியஸாக எடுத்து இதை பேசியிருக்க மாட்டோம். வீடியோவே யாராவது பார்ப்பாங்களா? பேசியிருக்க மாட்டோம். அப்படியே பார்த்தீங்களே ஒரு சிலிண்டர் ஒன்று அனுப்பிவிடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஈரான் வலுவான நாடு தான், அதிகாரத்திலே அது இராணுவ கட்டமைப்புலையும் அதுலேயுமே அக்செப்ட். அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் வந்து எங்கே தாக்குறான்னு பார்க்கணும். இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலுடைய இல்லை அமெரிக்கா மேலேயோ டைரெக்டாக போர் தொடுக்கலை, மக்கள்கிட்டையோ அங்கே சேதம் ஏற்படுத்தலை. அவன் எண்ணெய் வளங்களை டார்கெட் பண்ணுறான். எங்கே பண்ணுறான்? கல்ஃப் கண்ட்ரீஸில் பண்ணுறான். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸை வந்து யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும், இஸ்ரேல் கிளம்புறாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அங்கே அமெரிக்கா ஒன்று கிளம்புது. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு நான் லோக்கல் அடியால் வச்சுருக்கேன். அது இந்த இதில் வசூல் ராஜா படத்தில் சொல்லுவாங்கள்ல, எனக்கு தூத்துக்குடியில் ஒருத்தர் சாத்துக்குடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு பக்கத்தில் இஸ்ரேல்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் அடிப்பேன் கத்த 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 அப்படின்னு அவங்க இங்கே வச்சு அடிக்கிறாங்க இவங்க 2 பேர். ஸோ ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஈரான் அடிப்போம் அப்படின்னு. ஈரான் இஸ்ரேலுக்கு பாம்பு போடாமல் இல்லை அமெரிக்காவுக்கு பாம்பு போடாமல் இதுக்கு துபாயில் பாம்பு போடுறாங்க? ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா வச்சிருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ். என்னங்க நீங்கள்